Hi friends, boAt பிராண்ட்ல இருந்து ஒரு புதிய இயர்பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. boAt Airdopes 91. இந்த இயர்பட்ஸ் பொறுத்தவரைக்கும் 999க்கு Amazon மற்றும் boAtோட வெப்சைட்ல வந்து சேல் பண்றாங்க. இந்த வீடியோல இந்த TWS ஓட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். boAt பிராண்ட் பொறுத்தவரைக்கும் ரீசெண்ட் டைமில் ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி அதிகமான இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த இயர்பட்ஸோட பாக்ஸ் பேக்கேஜிங் நல்லா வந்து இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்டில் இயர்பட்ஸ் ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. குறிப்பாக 10 மில்லிமீட்டர் டிரைவர் boAt சிக்னேச்சர் சவுண்ட் அதை வந்து ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா ஏர்டிப்ஸ், boAtோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், கேட்லாக் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்குது. மேட் ஃபினிஷில் வந்து சார்ஜிங் கேஸ் வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸோட மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு வந்து சார்ஜிங் கேஸை நீங்கள் தலைக்கீழே மாற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கனால உங்களுக்கு ஸ்டேபிளாக வந்து சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கும். இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் அதிகமான ஸ்க்ராட்ச் வந்து உங்களுக்கு ஆகாது. அதே போல் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 45 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வந்து வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் டச் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 செகண்டுக்கு லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. 50 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி மற்றும் boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் வந்து இருக்கனால கேமிங்க்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா Type-C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே 120 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா 10 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் வந்து இருக்குது. boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து இருக்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸில் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சவுண்டு வந்து ஒரு 80 வச்சு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ENC வந்து இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸுக்கு IPX4 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா கேம்பேக்டான டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த TWS பொறுத்த வரைக்கும் நீங்கள் ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு boAt பிராண்ட்லேருந்து boAtோட சிக்னேச்சர் சவுண்டில் நல்ல ஒரு இயர்பட்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.